வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார். ஸோ வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நேரான கோமதி அப்படிங்கிற ஒரு சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, நாம் எதில் அதிக கவனம் செலுத்துகிறோமோ அதை பிரபஞ்சம் நமக்கு தருகிறது என்பதை அறிவாகவும் அனுபவமாகவும் தெரிந்து கொண்டாகிவிட்டது. ஓகே, அப்போ நம்ம வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத போட்டுறதை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு நடந்திருக்கு. மகிழ்ச்சி, வெரி குட்டு. ஆனால் மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, இதை ஏன் பிரபஞ்சம் செய்கிறது, இதில் பிரபஞ்சத்திற்கு என்ன ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல உங்களுக்கு வேணுங்கிறது கிடச்சிருச்சு இல்லை, ஏன் அதை போய் ஆராய போகிறீங்க, அப்போ வேண்டாமா அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுச்சுன்னா பரவாயில்லையா? பிரபஞ்சத்திற்கு எல்லாம் இதில் எந்த ஆனந்தமும் கிடையாதுங்க. பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர்ப்பு கொண்ட ஒரு இடம். அதுக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, நமக்கு தெரியலங்கிறது தான் உண்மை. அது வந்து ஒரு உயிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு இடம், சரிங்களா? இப்போது நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் அது தரும். பிரபஞ்சத்திற்கு இது நல்லது கெட்டதுங்கிற தன்மை வேறுபாடெல்லாம் கிடையாது. அது நம்மளுடைய மனோவிகாரம் அப்படிங்கிறது மட்டும்தான். பிரபஞ்சத்துக்கு இது நன்மை தீமை எல்லாம் கிடையாது. அது ஒரு சக்தி ரூபம் கொண்ட ஒரு இடம். அதனால தான் அது உயிர்ப்பு தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அதில் வந்து முழுமையாக சக்தி நிலை கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் அது. இப்போது இந்த இடத்தை எப்படி பயன்படுத்துவது, அங்கே இருக்கக்கூடிய அந்த உயிர்ப்பு தன்மையும் அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு கேட்டால், அதற்கு நம்மளுடைய மனதினுடைய திறம் தான் முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? மனதினுடைய திறமை என்னது? மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது ஒருவேளை மந்திரத்தின் மூலமாக இந்த சக்தியை நாம் வாங்கி கொள்ளலாம் ஒன்று, இல்லை மனதை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி நிற்கும் பொழுது அதன் ஊடாகவும் இந்த சக்தியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். 2, சரிங்களா? அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே பயிற்சி பண்ணலைங்க, சராசரியாக இறை வழிபாடு, சாமி எனக்கு அது வேணும், சாமி எனக்கு அது வேணும், சாமி எனக்கு அது வேணும், அப்போ அந்த இடத்துல அதை ஃபோக்கஸ் பண்ணி நிறுத்தும் பொழுதும் இந்த ஒரு நிலையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த சக்தியை நம்மிடம் ஈர்த்து கொள்ள முடியும். இல்லை நாம் அந்த இடத்திற்கு செல்வது, ரெண்டில் எது வேணாலும் நடக்கும். இப்போது இந்த மனதினுடைய திறம் இருக்கு பார்த்தீங்க. திறம்னா என்ன? அதனுடைய அந்த ஒரு ஹையஸ்ட் லெவல் பொட்டன்ஷியல், சரிங்களா? அந்த மனதினுடைய அந்த ஒரு திறம் செயல்படுவதற்குண்டான அந்த ஒரு தன்மை, உயர்ந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது மனிதனுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உயிர்களுக்கு மட்டுமே வாய்க்க பெற்ற ஒரு நிலையாக இருக்கிறது. அதனால தான் அரிதறிது மானிடராய் பிறத்தலரிது அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு நிலை வருவதற்கு பல புண்ணியம் செஞ்சிருந்தால் தான் இந்த ஒரு நிலை அப்படிங்கிற நமக்கு வாய்க்கப்படும். ஏன்னா ஒரு ஹையஸ்ட் கான்ஷியஸ்னஸில் இருக்கும். நான் யாருன்னு கேள்வி கேட்குற அந்த ஒரு நிலை நமக்கு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்தப்போ தான் தெரியுது. அப்போ இப்படிப்பட்ட இந்த மனசை வந்து நம்ம ஒருநிலைப்படுத்தும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய முழு சக்தியும் அந்த மனசு வந்து கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இந்த மனதினுடைய தன்மையினால தான் நான் இப்படி தான் இருக்கணும், என்னுடைய தலைமுடியிலிருந்து, என்னுடைய கண்ணிலிருந்து, என்னுடைய கையிலிருந்து, காலிலிருந்து இந்த உருவம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனமானது சிந்தித்து அந்த ஒரு தன்மையை கனத்தன்மை பொருந்தியதாக மாற்றிய காரணத்தினாலேயே நமக்கு இன்றைக்கி இப்படி ஒரு உடல் அப்படிங்கிறது வாய்க்க பெற்றிருக்கிறது. இந்த உடல் அப்படிங்கிறது வாய்க்க பெற்றதற்கு பிறகு இதோடு நின்றுதான் அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் வாழக்கூடிய வாழ்க்கையும் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதையும் தீர்மானித்தது இந்த மனம்தான். அப்போ இந்த மனம் இவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த சக்தி எங்கிருந்துங்க எடுத்தது அப்படின்னு கேட்டால் இந்த அண்டத்திலிருந்து தான் எடுத்தது. இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தியை தன்னுடைய திறத்தால் ஒன்றுபடுத்தி ஒரு உருவம் அற்ற ஒரு இடத்தில் சக்தியை ஒன்றுபடுத்தி குவிக்கும் பொழுது அது உருவம் உள்ள ஒரு தன்மையாக தூள உடலாக அது மாற்றிக்கொண்டது அப்படிங்கிறதான் உண்மை, சரிங்களா? அப்போ இந்த உடல் கரையும் போது என்ன ஆகுது? மறுபடியும் இந்த பஞ்சபூதங்களோட தன்மையாக அப்படி கலந்துரும். அப்போது இப்படிப்பட்ட இந்த மனசு என்ன சொன்னாலும் அந்த சொல்லுதல்னா நினைக்கக்கூடியது, சரிங்களா? அது நினைக்கும் பொழுது அந்த நினைத்த நினைப்பு எதுவாகினும் அது ஒன்று சேர்ந்து குவியும் பொழுது அது உடனே வந்து அந்த வெளியே இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலோடு அது சேரும் பொழுது அது பன்மடங்காக பெருகிடும். இந்த இடத்துல நான் திரும்பவும் சொன்னேன், ஆரம்பத்தில் தான் சொன்னேன், இந்த பிரபஞ்சத்திற்கு நன்மை தீமை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஒரு சக்தி. இந்த எண்ணம் அப்படிங்கிற சக்தி உணர்வு அப்படிங்கிற இன்னொரு சக்தி கூட சேரும் பொழுது, எண்ணம் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், இது மின் சக்தி கொண்டது. உணர்வு அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், காந்த சக்தி கொண்டது. இது ரெண்டும் ஒன்றாகும் பொழுது மின்காந்த விசையை அது ஏற்படுத்தும். இந்த மொத்த அண்டம் முழுக்க மின்காந்த விசை முழுக்க நிறைந்திருக்கிறது. அதுதான் சக்தி ரூபமாக இந்த இடத்துல இருக்குது. அப்போ இங்கிருந்து வெளியே வரக்கூடிய இந்த ஒரு ஆண்டனா மாதிரி இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணோம்னா இங்கே வெளியே இருக்கக்கூடிய சக்தி கூட அது சிங்க் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே ரிசீவராகவும் வேலை செஞ்சிடும்.
நம்ம தான் டிரான்ஸ்மிட்டர், நம்ம தான் ரிசீவர், ரெண்டுமே நம்ம தான். அப்போது நல்லது நினச்சிங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சிங்கன்னா கெட்டது நடக்கும். இதனால தான் நம்மளுடைய பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விளையாட்டுக்கு கூட தவறான ஒரு சொல்லை பயன்படுத்தி விடக்கூடாது அப்படிம்பாங்க. நம்ம இன்றைக்கி நிறைய பேர் விளையாட்டு போல் சொல்லுவோம், நண்பர்களுக்குள்ளே சொல்லிக்கிறது உண்டு. அதுவும் ஆண் நண்பர்களுக்குள்ள ரொம்ப இது அதிகமாக நடக்கும். பார்த்து போடாங்க, செத்து தொலைஞ்சிடாது அப்படி விளையாட்டு போல் அப்படி பேசுறது உண்டு. நான் நல்லா பேசியிருக்கேன் சின்ன வயசில், இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் மனசில் நினச்சும் கூட பார்க்க மாட்டான். அப்போ இதெல்லாம் விளையாட்டு போல் பேசும். ஒருவேளை ஒரு பிறப்பினுடைய அந்த ஒரு மனதனுடைய தன்மை நல்ல பலமான ஒரு பிறப்பாக அது இருந்து அந்த பிறப்பை பற்றி அவர்களுக்கு தெரியாமல் இருக்க போக இவன் சொல்லக்கூடிய சொல் பழிச்சிருச்சுன்னா என்ன ஆகிறது? அவன் போகும்போது அவன் நண்பனுக்கு ஏதோ, ஆனால் அவனுக்கு தெரியாது. அப்புறம் இவன் வருந்துக்கிட்டே இருக்கணும், என்ன தேவையில்லாமல் அது சொன்னண்டா நடந்து போச்சுடா. உண்மை அதுதான், இவன் சொன்னதுனால தான் நடந்தது. ஆனால் இல்லை இப்படியும் அணுகலாம். ஏன்னா ஞானியர்கள் ஃபிலாசாபிக்கலாக பேசும்பொழுது நடக்க இருந்தது, அதற்கு நீ சொல்லுவது ஒரு காரணியாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபிலாசாபிக்கல் பேக்ரவுண்டில் போனால் அது நடக்கும். பட் ரெண்டுமே ஒன்று தான் பாருங்களேன். ஏதோ ஒரு வகையில் நாம் ஒரு உந்துதலுக்கு உண்டான கருவியாக மாறிடுறோம். ஏன் போய் முடிஞ்ச அளவுக்கு நல்லாருன்னு சொல்லிட்டு போனேன், பார்த்து போடா, நல்லா போடுறா, போயிட்டு கூப்பிட்றா, மெசேஜ் அனுப்பிடா. நான் இப்போல்லாம் இப்படி தான் சொல்கிறேன், பார்த்து போப்பா, வீட்டுக்கு போயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறதோடு நிறுத்திடுறேன். விளையாட்டுக்கு கூட எதையும் சொல்கிறதில்ல. ஏன்னா எண்ணமும் உணர்வும் கூடி ஒரு நிலையில் நிற்கும் பொழுது அது நடந்தே தீரும். பிரபஞ்சம் சக்தி உணர்வு கொண்டது, அறிவினுடைய தன்மை கூடியது, சித் சுரூபமானது. சித்துனா என்ன? அறிவினுடைய முதிர்ந்த ஒரு நிலை நாட்டம், ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அதுதான் சித் சுரூபம் அப்படிங்கிறது, அவேர்னஸ் அப்படிங்கிறது. அந்த சித் சுரூபம் இறை தன்மையோ, இறை தான் சித் சுரூபம். சரிங்களா? அப்போ இதற்கு தனிப்பட்ட உணர்வு மாறுதலெல்லாம் இந்த இடத்துல கிடையாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி கொடுத்துரும். நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கும். கேட்கக்கூடிய விதம் இருக்குது. நம்மளுடைய நித்திலந்தரவாணி சேனலில் பிகமிங் சூப்பர் நேச்சுரல், இப்போது பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்டிடாக்ஸில் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது? எண்ணமும் உணர்வும் ஒரு சேர இருந்து வேணுங்கிறது கேட்டால் அது கிடைக்கும்னு சொல்லுது. அவ்வளோதான். அப்படின்னா என்ன? ஒரு நிலைப்படுத்தி நிறுத்தி நம்மளுடைய உணர்வையும் எண்ணத்தையும் ஒரு நிலைப்படுத்தி நிறுத்தும் பொழுது இந்த அண்டம் கொடுத்துட்டு போயிடுது. ஸோ இந்த அண்டத்திற்கு ஏதாவது நீங்கள் கேட்ட மாதிரி இந்த அண்டத்திற்கு ஏதாவது இதில் மகிழ்ச்சி உண்டான்னு கேட்டால் ஒரு மகிழ்ச்சியெல்லாம் அது கிடையாது. தான் சொல்கிறேன், அது தன்மையற்றது. நீ என்ன கேட்டீங்கனாலும் கொடுக்கும், என்ன கேட்டிங்கனாலும் அது கொடுக்கும். ஸோ அது மாதிரி ஒரு தாய் போல தான் அது. அதனால தான் அன்பிற்கு இணையவன் இறைவன் சொல்லக்கூடியது. என்ன கேட்டாலும் கிடைக்கும். கேட்கக்கூடிய விதம் அறிந்து கேட்பது, அவ்வளோதான். நான் அந்த இன்னொரு ஜானருக்குள்ளே போகவே விரும்பலை, அதை விட்டுருவோம் அப்படியே. சரிங்க? அதனால் கேட்பது அனைத்தும் நன்மையாகவே நாம் கேட்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சொல்லக்கூடிய சொல்லும் எண்ணக்கூடிய எண்ணமும் தெளிவானதாகவும் நன்மையுடையதாக இருக்கணும். இப்போ இதை பலப்படுத்துவதற்கு என்ன வழி? வாயுற சொல்லும் பொழுது ஒரு வகையான சக்தி நிலை அப்படிங்கிறது வேலை செய்யும். எண்ணத்தில் எண்ணும் பொழுது ஒரு வகையான சக்தி நிலை வேலை செய்யும். இப்போது இது எல்லாத்துக்கூடையும் உணர்வு கூடணும். அது டிஃபால்ட்டு. எண்ணத்தோட உணர்வும் கூடும் பொழுது தான் ஒன்று வேலை செய்யும். இதுதான் அதனுடைய ஒரு டெக்னிக்கு. சரிங்களா? அது நீங்கள் வாயுற சொன்னாலும் சரி, எண்ணத்தால் நினைத்தாலும் சரி, இது உணர்வோடு கூடணும். இப்போ இந்த உணர்வோடு கூடி எண்ணத்தையும் நினச்சிட்டு அதற்கப்புறம் பெசாம அமைதி உட்காந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய சக்தி பன்மடங்காக பெருகிறோம், பயங்கர பெருசாக பெருகிறோம். ஏன்னா இது கூட இன்னும் பெருசாக இன்னும் வேகமாக வேலை செய்கிறதுக்கு மூச்சு அடக்கி நிறுத்தி நம்ம பிராணாயாமம் பண்ணுறோம்ல. இப்போ ஒரு தியானத்தில் நீங்கள் உட்கார்றீங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லட்டுமா? ஒரு ஆணுக்கு மிகுந்த அழகுடைய குணவதியான ஒரு பெண் மனையாளாக வர வேண்டும்னு ஒரு ஆணுக்கு விருப்பம் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு அனைத்து வல்லமையும் பொருந்திய நல்ல ஒரு தன்னை ஆயுசு பூரா பிள்ளை செல்வம் கொடுத்து எல்லா விதமான சுகத்தோடையும் நன்மையோடு நம்மை பார்த்து கொள்ளக்கூடிய நல்லது ஒரு ஆடவன் கணவனாக வர வேண்டும்னு ஒரு பெண்ணுக்கு ஒரு விருப்பம். ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் எதை வேணாலும் கற்பனை பண்ணிங்க, உடல் நலம் என்ன வேணாலும் கற்பனை பண்ணிங்க. இப்படி ஒரு விருப்பம் இருக்குது. என்ன பண்ணுறீங்க? போய் எல்லாம் குளிச்சு நெளிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு பட்டை கட்டை போட்டு கீழே உட்காருங்க. சின்ன வயசாக தான் இருக்கும். கல்யாணம் ஆகணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே உட்காருங்க. ஒரு விரிப்பு, நல்ல கனமான ஒரு விரிப்பை போட்டு கீழே உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு நல்ல மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் சாமியை நினச்சாலும் சரி, இல்லை அண்டத்தை நினச்சாலும் சரி, பேசாமல் அமைதியாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு உருவம், இப்படிப்பட்ட ஒரு தெளிவு வேணும். இப்படிப்பட்ட ஒரு உருவம், இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு கணவனாகவோ இல்லை ஒருத்தி என்னுடைய மனையாளாகவோ வர வேண்டும் அப்படிங்கிறத உணர்வோடு கூடி அந்த எண்ணத்தை உண்டு பண்ணி இப்படி மனசில் நிறுத்திட்டு
பேசாமல் அமைதியாக உட்காரும் பொழுது பிராணாயாமம் பண்ணுறோம். பேசாமல் அந்த மூச்சை உள்ளே இழுத்து அடக்கி நம்ம பிராணாயாமம் பார்த்துருக்கோம் இல்லையா? லெஃப்ட்டு ஹோல்டு, ரைட்டு, திருப்பியும் ரைட் இன்டேக்கு, ஹோல்டு, லெஃப்ட். இது ஒரு சைக்கிள். 10 சைக்கிள் குட்டு, 20 சைக்கிள்ஸ் தி பெஸ்ட். பிராணாயாமம் பண்ணுறீங்க, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. பேசாமல் அமைதியாக உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் உட்காடுறீங்க. இப்போ என்ன ஆகும்னா, உங்களுடைய எண்ணெய் முதல்ல போட்டுட்டு தானே இந்த தியானத்தில் உட்காந்துங்க. அந்த எண்ணெய் சும்மா கட்ட 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 கட்டன்னு பன்மடங்காக வேலை செஞ்சிடும். முயற்சி பண்ணி பாருங்கள், பயங்கரமாக வேலை செஞ்சிடும். இப்போது இதை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும் இந்த உலக அளவில். இதே விஷயத்தை அப்படியே ஞானமாக இருக்கிறதுக்கு பயன்படுத்திங்கன்னா பிறவாநிலை அடைஞ்சு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க, இந்த இடத்துக்கு வரவே மாட்டீங்க. ஸோ எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம், அது அவரவருடைய தேவையும் தன்மையும் பொறுத்தது. ஒரு பிரபஞ்சம் அப்படிங்கிறது எந்த தன்மைகளும் அற்றது, நன்மை தீமை பாராது கேட்டதை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு செயல், இந்த செயல்ங்கிறது உடல் அளவில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த செயலை உண்டு பண்ணுவதற்குண்டான சக்தியே எண்ணத்தில் தான் தொடங்குது. அப்போ எண்ணமே ஒரு செயலாக தான் அங்கே கருதப்படுகிறது. அப்போ நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் நன்மையாக இருந்தாலும் வினை சேரும், தீமையாக இருந்தாலும் வினை சேரும். இந்த 2 வினை, நல்வினைக்கு நன்மையும் தீவினைக்கு தீமையும் நாம் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ எது ஒன்றையும் கேட்பதற்குண்டான விதத்தை சொல்லிட்டேன். நீங்கள் என்ன கேட்குறீங்கிறதுனுடைய முடிவு உங்களோடது. செய்த செயலுக்குண்டான வினை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்கிறதையும் மனசில் வச்சுக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துக்குங்க. அவ்வளோதான். இது எல்லா பாலையும் உங்கள் கோர்ட்லேயே தள்ளிட்டேன். அதை எப்படி விளையாடணுங்கிற உண்டான முடிவை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான். ரைட்? ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல என்ன பண்ணி நன்றி.